அங்கிள் 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 என்னாச்சு என்னாச்சு அங்கிள்? டேடே ஒன்றும் இல்லைடா, பதறாதீங்க. என் பொண்டாட்டி இன்னைக்கு என் மேல இருந்த அன்புல கொஞ்சம் ஓவரா பூசிட்டா. அங்கிள் நீங்க எப்படியோ போங்கோ, கிருபாவை மட்டும் என் கூட அனுப்பி வச்சிருங்கோ. டைம் ஆயிடுச்சு, ஹோட்டலுக்கு போகணும். டேய் சிங்கு மாட்டையா, நான் சாகுற ரேஞ்சுக்கு அடி வாங்கியிருக்கேன், உனக்கு புரிய மாட்டேங்குதா? அடே டேய் சிங்கு, சந்திரிகா இன்னைக்கு கோவமா இருக்காடா. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நாளைக்கு கிருபாவை அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் போக மாட்டேன், கிருபா வேணும். டேய் அடம் பிடிக்காதீங்கடா, நீங்க இங்க இருந்தா என் உயிர் போயிடும்டா. டேய் ஹர்பஜன், அப்படிதான் நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. விட்டுறா, வா போலாம். வாடா வா வாடா. கேக் எடுத்துறேன். சொல்லுங்க மேடம். என்ன ரெடியா இருக்கீங்களா? மேடம் ரெடியா இருக்க மேடம். அவ எப்போ வருவான்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் மேடம். இத பார், கோயில்ல மிஸ் பண்ண மாதிரி இங்கேயும் மிஸ் பண்ண கூடாது. வெளியில வர அவ திரும்ப வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ தனியா எப்ப சிக்கிறாளோ அப்ப படார்னு தூக்கிருங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ண கூடாது, புரியுதா? இந்த தடவை மிஸ் ஆகுது மேடம், தூக்கிட்டு கால் பண்றோம் மேடம். ஓகே மேடம். பிரீத்தி, இன்னையோட உன் கதை முடிய போகுது. விக்ரம், ஏதாவது பாட்டு போட, ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு. செமையா ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போலாமே. மச்சான், எப்படியாவது அவளை தூக்கிடணும். என்னாச்சு? தேனமாவா தான் தேடிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடுறோம். இதே தான்டா டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்றும் நடக்கல. ஐயா, நீங்க கல்யாணம் வச்சிருக்கிற தேதிக்குள்ள கண்டிப்பா தேனமாவை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துவாங்க ஐயா. இந்த தடவை நடக்கல, உங்களை கொன்றுவேன். வைடா போன. சரிங்க. ஏய், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லி தொலை. நாம ஏன் சாப்பிட்டு அப்புறம் தேடக்கூடாது? அதானே, ஏன் தேடக்கூடாது? டேய் 7 மணிக்கு தானே 5 வடை தின்ன. அது 7 மணி. டேய் மணி என்னடா? 10 மணி. மணி 10 ஆச்சுல, பசிக்கும்ல. டேய் சரியான சோத்துக்கு சத்தவனா இருக்கேடா, அங்க ஐயா என்ன திட்டுறாரு. உனக்கு மட்டும் பசிக்கலையா என்ன? டேய் பசிக்கலடா. இந்த மாதிரி தானே பண்ணுவான். ஏய், என்னடா கார காணோம்? என்னடா முன்னாடி தானே போய்கிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள எங்கடா போச்சு? தெரியலடா, எப்படா மிஸ் பண்ணோம்? ஏய், இந்த வண்டியை மிஸ் பண்ணவே கூடாது, கரெக்டா போடா. கொஞ்சினா மிஞ்சிர மிஞ்சினா கொஞ்சிர ஏண்டி. ஏய், இன்னொரு நல்ல பாட்டு போடு. ஓ, இந்த பாட்டை விட இன்னும் நல்ல பாட்டு வேற வேணுமா உனக்கு? எஸ். வேற ஏதாவது பாட்டு போடு விக்ரம். டேய் ஏய் சோனா, கார்ல பாத்தியாடா? தேனமா மாதிரியே இருக்கு. ஏய், செல்வி அக்கா சொல்லி பார்க்ல இருந்து ஒரு காரை ஃபாலோ பண்ண தெரியுமா? அந்த கார் தான்டா இது. டேய் ஆமாண்டா, அந்த கார் தான். என்னாச்சு விக்ரம்?
காரை பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டியா? இது வந்தா கண்ணு மட்டும் தெரியாது. புடிமா. பாட்டி. ஏய்யா, காரை பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டியா? சார் நாங்க எதுவுமே பண்ணல சார். மெதுவா தான் சார் வந்தோம். என்ன மெதுவா வந்த? கார் ஓட்டி வந்தா பெரிய இவன் நினைப்போம் உனக்கு. கார் பாத்தியாச்சு சார். நீதான் வந்து இடிச்சு நான் தான் என் கண்ணால பார்த்தனே. ஐயோ சார் இல்ல சார், நாங்க சீரியஸாவே முன்னாடியே பிரேக் போட்டோம் சார். அவங்களா மயங்கி விழுந்துட்டாங்க. ஏதோ பிரச்சனை போல. டேய், அங்க இருக்கிற பசங்கள இறங்கி போயிட்டாங்க. அந்த பொண்ணுங்க மட்டும் தான் அங்க நிக்குதுங்க. சார் இல்ல சார், தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அது போக மாட்டீங்க. ஐயோ, இவங்க நம்ம ஊர் மாலத்தி அக்காவாச்சே. நம்மள பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. அந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பாருங்கப்பா. தூக்குங்கப்பா. தூக்கு. புடிப்பா. தூக்கு பாத்து. ஏய் வாடி போலாம். டேய், தேனம்மா தனியா தான் நிக்கிறாங்க. இதாண்டா சரியான சந்தர்ப்பம். வாங்க தூக்கிடுவோம். டேய், இவனுங்க யாரா? ஸ்ரீஜா மேடம் நம்மள மாதிரியே இன்னொரு குறிப்பையும் கடத்துறதுக்கு அனுப்பிச்சிருப்பாங்களோ? ஏன்னா பிரீத்திய போட்டு தள்ள கொலவெறியோட இருக்காங்க மச்சான். டேய் சும்மாறா, லூசு மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காத. இது ஏதோ பணத்துக்காக கடத்துற மாதிரி தெரியல, புதுசா இருக்கானுங்களா? டேய், இப்ப என்னதான பண்றது? பிரீத்திய அவங்க கிட்ட இருந்து நம்ம தூக்கிட வேண்டிதான். டேய் வண்டியரா. எப்பரா மிஸ் ஆச்சு? நீயாவது பாக்குறது இல்ல? டேய் இருடா, புடிச்சறலடா இருடா. டேய், ஒழுங்கு மரியாதை 50,000 எடுத்து வச்சிருக்கிறது கிளம்புங்க. இல்லனா ஒரு பைய வீடு போய் சேர முடியாது. பாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஏங்க நான் வேறனே பண்ணலங்க. நான் மெதுவா தான் வந்தேன். பாட்டி தான். ஆமாங்க பாட்டி. அவங்கள விடுங்கப்பா. அவங்க மேல எந்த தப்பு இல்லப்பா. நான் தான் தடுமாறி விழுந்துட்டேன்ப்பா. பாத்தீங்களா, பாட்டியே சொல்லியாச்சு. எங்க மேலே தப்பு இல்ல. இப்பயாவது தெரியுதா? ஏமா பார்த்து போக மாட்டியா? ஆட விடுங்கப்பா, அவங்க போகட்டும். அப்பா நீங்களும் போங்க. பரவாயில்ல, பாத்து போங்க. சரிம்மா. பாட்டி உங்களுக்கு ஒண்ணு இல்ல? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. ஒரு நிமிஷம். இந்தாங்க பாட்டி, வச்சுக்கோங்க. வேணாப்பா, காசெல்லாம் வேணாம். பரவாயில்ல, பிடிங்க பாட்டி. பாட்டி இல்ல வேணாப்பா, வச்சுக்கோங்க பாட்டி. எனக்கு காசெல்லாம் வேணாப்பா. பாத்து போங்க. பாத்து போங்க பாட்டி. நல்ல வேலை ஒன்னும் ஆகல. சரி வாங்க போலாம். வாங்க. என்ன மச்சான் இப்படி ஆயி போச்சு? டேய், பிரீத்தி எங்கடா? ஏய், இங்க தான் நின்னுட்டு இருந்தா விக்ரம். ஏய், இப்போ பிரீத்தி எங்க போயிட்டா? பிரீத்தி, 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 பிரீத்தி. மச்சான் பதறாத. இங்க எங்கயாவது தான் இருப்பா. வா வண்டி எடு, பாத்துறலாம். வா வா வா. போ போ. சீக்கிரம் போயா. சொன்ன அப்புறம் என்ன?
ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? டேய் இருடா, ஐயா கிட்ட சர்ப்ரைஸா கொண்டு போய் நிறுத்தினாதான் அப்படியே ஷாக்கா வர்றா. சொன்ன என்ன? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்றா. அதான் தேன்மொழி அம்மா கிடைச்சிட்டாங்கல்ல, இப்போவாச்சும் சாப்பிட போலாம்டா. இல்லடா, நல்லா சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சு. அப்படியே 2 புரோட்டாவை பிச்சு ஒரு 5-6 முட்டையை அடிச்சு ஊத்தி, ஆஹா, அப்படியே கொஞ்சம் செருவாயை ஊத்தி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சு சூடா எடுத்து வாயில போட்டா எப்படி இருக்கும்? நாக்குல எச்சி ஊறுதுடா. நல்ல ஹோட்டலா பார்த்து நிப்பாட்றா. டேய், ரொம்ப பசிக்குதுடா, இதுக்கு மேல தாங்காதுடா. அதான் தேன்மொழி அம்மா கிடைச்சிட்டாங்கல்ல, நிறுத்துடா எங்கேயாவது. உன்னையெல்லாம் அங்கே இறக்கி விட்டு வந்திருக்கணும்டா. உன்னை போய் கூட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். டேய் 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 ப்ளீஸ்டா, நிறுத்துடா, பசிக்குதுடா. ஏய், ஓட்டெல்லாம் போய் சாப்பிட முடியாது. என்ன எங்கேயாச்சும் ரோட்டு கடையை பார்த்து நிப்பாட்டுறேன், டக்குன்னு சாப்பிட்டு வந்துடணும். எங்கேயாவது நிப்பாட்டுறா, நிப்பாட்டினா போதும். அப்ப தேன்மொழி அம்மா? டேய், அவங்க மயக்கத்துல இருக்காங்கடா. எந்திரிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துடலாம்டா. டேய் சொன்ன அங்க ஒரு கடை இருக்குடா, நிப்பாட்றா. அடிச்சனா மெயின் ரோட்ல வேணாடா, உள்ள கொஞ்சம் தள்ளி போயிடலாம். யூட்டர்ன் பண்ணு. சாப்பிட போலாம். ஏய் வாடா சாப்பிடு. போடா, போய் தின்னு வாடா, போடா. சரி எப்படியோ போ. வா வாடா. ஏடா பிளேட் ஏடா. அண்ணா எனக்கு 2 தோசை ஊத்து. எனக்கு ஒரு ஆம்லெட். அண்ணா சேரு சாப்பாடு வா. அண்ணா ஒரு 4 இட்லி இருடா. டேய் சீக்கிரம் சாப்பிடுங்கடா. டேய் சோனா வாடா சாப்பிடலாம். சூப்பரா இருக்குடா, வந்து சாப்பிடுறா. சாப்பிடுங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன். சரி போ, 2 கலக்கி போண்ணா. நல்லா தின்னுடா. போற வழியில பாத்ரூம் அது இதுன்னு சொன்னேன்னு வையே, அவனை கொண்டே விடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நீ கொஞ்சம் பொறுமையா போயிட்டு வா. போ. போயிட்டு வரல, சீக்கிரமா சாப்பிட்டு முடியுங்களா? பிரீத்தி மட்டும்தான் இருக்கா. டேய் லூசு, அங்க பாரு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவனுங்க கவனிக்கிறதுக்குள்ள ஜாக்கிரதையா தூக்கிட்டு போயிடணும். வா வா வா, தூக்கு வாடா வாடா, ஜாக்கிரதை. வா 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 வா. விக்ரம்,
அங்க பிரீத்தியை தான் கார்ல கொண்டு போறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் போ. பிடிச்சலாம். நல்லா சாப்பிட்றா. அண்ணா எனக்கு ஒரு ஆம்லெட். அண்ணா தோசை இருந்தாச்சு. 2 ஆம்லெட்டா போட்டுருக்கேன். அந்த ரவுடிங்களா? ஆமா மேடம். எடுத்து பேசுடி. என்னாச்சு? மேடம் சொல்லு. நாங்க பிரீத்தியை தூக்கிட்டோம் மேடம். அவளை இப்ப சேர்ல கட்டி போட்டுருக்கோம். அப்படியா? என்னாச்சு? பிரீத்திய தூக்கிட்டாங்களா? ஷியோரா? ஆமா மேடம். சரி, நீங்க அங்கேயே இருங்க. இன்னொரு குரூப் வருவாங்க, அவங்க அவளை பார்த்துப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம். ஆனா ஒண்ணு மேடம். என்னது? நீங்க மட்டும்தான் அவளை போட்டு தள்ள சொன்னீங்கன்னு பார்த்தா இன்னொரு குரூப்பும் தேடிக்கிட்டு இருக்கு மேடம். என்ன சொல்ற? வேற ஒரு குரூப்பா? ஆமா மேடம். நீங்க அவளை கட்டி வச்சிருக்கேன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க? ஆமா மேடம், கட்டி தான் வச்சிருக்கோம். அந்த குரூப்பு கிட்ட இருந்து நாங்க இவளை தூக்கிட்டோம். ஆனா அவங்கள பார்த்தா ரெகுலரா ஆள் கடத்துறவங்க மாதிரி தெரியல மேடம். இவளுக்கும் அவங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு மேடம். மேடம் அப்போ ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். அவ கதைய அங்க வச்சே முடிச்சிருங்க. என்ன மேடம் சொல்றீங்க? இதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். செஞ்சிடறோம் மேடம். முடிச்சுட்டு கால் பண்றோம் மேடம். சரி. ஸ்ரீஜா, என்னாச்சு? மேடம், பிரீத்தியோட கதை இன்னையோட முடிஞ்சது. போட்டு தலை சொல்லிட்டாங்க. அறுத்தரலாம்டா இவளை. அரவலர்ரா. என்னாச்சு? விக்ரம் அர்பஜனால அந்த ரவுடிங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒரே போட போட்டுருவேன். விக்ரம் எங்களை காப்பாத்து.